வணக்கம். இது சற்று முன்னர் கிடைத்த செய்தி. வணக்கம். இது பருதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களுக்கு இறுகும் பிடி, கட்டாயமாக்கப்படும் கைரேகை இயந்திரங்கள். பிள்ளையானின் கீழ் பணியாற்றிய 6 துப்பாக்கிதாரிகள் கசியும் கொலை வன்முறை. கடையடைப்பு போராட்டம் தொடர்பிலே அர்ச்சுனா எம்பி வெளியிட்ட விசேட தகவல். யாழ்ப்பாணம் நல்லூர் திருவிழாவில் பரபரப்பு, வசந்த மண்டபத்திற்கு முன்னால் பெண்கள் மீது தாக்குதல். ஆரோக்கியமற்ற விடயங்களை பேசும் சஜித் பிரேமதாச. 10 நீதித்துறை அதிகாரிகள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். பாதாள உலக குழுக்கள் இல்லாத வடக்கு மாகாணம் காரணம் கூறும் அமைச்சர். டொலர்களை அள்ளி கொட்டும் மத்திய கிழக்கு பணியாளர்கள், அரசாங்க வருமானம் அதிகரிப்பு. சட்டவிரோத சொத்து குவிப்பு குறித்து முன்னாள் அமைச்சர்களிடம் விசாரணை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நியாயமான சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கும் போது திட்டமிட்ட வேலை நிறுத்தம் நியாயமற்றது என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜேதீச தெரிவித்துள்ளார். இந்த முறைப்படி சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதனால் கைரேகை இயந்திரங்கள் கட்டாயமாக செயல்படுத்தப்படும் எனவும் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நலிந்த ஜேதீச குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் வேலை நிறுத்தம் முக்கியமாக 3 காரணிகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்ட சூழலில் வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் எனவும் தபால்மா அதிபர் SRWMRP சரத்குமார குறிப்பிட்டுள்ளார். தபால்துறை ஊழியர்கள் சுமார் 22,000 பேர் பணிபுரிகின்றார்கள். இந்த சம்பள உயர்வுக்கு முன் அஞ்சல் துறையில் வருமானம் 14 பில்லியன் இருந்தது எனவும் செலவு 18 பில்லியனாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த சம்பள உயர்வு வழங்கப்படுவதற்கு முன்பே தபால் துறைக்கு சுமார் 400 மில்லியன் கூடுதல் செலவின சுமையை திரைசேரி சுமத்தி கொண்டிருந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவநேச சுரை சந்திரகாந்தன் என அழைக்கப்படும் பிள்ளையான் மீது பணியாற்றிய 6 துப்பாக்கிதாரிகளை கைது செய்ய குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இவர்கள் மீது கடத்தல், காணாமல் போதல் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் உள்ளன. பிள்ளையான் மற்றும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் புஷ்பகுமார், இனிய பாரதி ஆகியோரிடம் நீண்ட விசாரணைகளின் போது இந்த குழுக்கள் தொடர்பான தகவல்கள் தெரிய வந்துள்ளதாகவும் ஊடகம் ஒன்றில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. அந்த வெளிப்படுத்தல்களின் அடிப்படையில் கொழும்பு வாழைத்தோட்டம் மற்றும் மட்டக்களப்பில் அமைந்திருக்கும் துப்பாக்கிச் சூடுகளுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார்கள். 2007-2008 காலப்பகுதியில் பிள்ளையானால் இயக்கப்பட்ட ஆயுதக்குழு கிழக்கு மாகாணத்தின் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மீதான தொடர் படுகொலைகள், கடத்தல்கள் மற்றும் கட்டாய போதல்கள் தொடர்புடையவர்கள் எனவும் புலனாய்வாளர்கள் சந்தேகித்துள்ளார்கள். வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கில் நடத்தப்படவிருந்த கடையடைப்பு போராட்டம் இன்றைய தினம் மாற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். மடுமாதா திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றதன் காரணமாக சுமந்திரன் இந்த முடிவை எடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்துக்களின் நல்லூர் திருவிழா இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறிய அர்ச்சுனா எம்பி தான் மதவாதம் பேசவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடையடைப்பு போராட்டம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை 3 மணித்தியாலங்களுக்கு நடைபெறும் எனவும் சுமந்திரன் கூறியிருந்தார். அந்த நேரத்தில் கடைகள் வழமையாகவே திறக்கப்படாது எனவும் அர்ச்சுனா எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கடையடைப்பு போராட்டம் என்பது மக்களால் விருப்பப்பட்டு நடத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்திற்குள்ளே வசந்த மண்டபத்திற்கு முன்னால் பெண்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. நல்லூர் கந்தசாமி ஆலய கைலாச வாகன திருவிழாவானது நேற்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் பூசைகள் நிறைவுற்று முருகன் வீதியுலா சென்றடைந்து மீண்டும் வசந்த மண்டபத்திற்குள் நுழைந்தார். இதன்போது வசந்த மண்டபத்திற்கு முன்னால் முருகனை தரிசிப்பதற்காக காத்திருந்த பெண்கள் விலகி போகவில்லை என சிகப்பு சால்வை கட்டிய நபர் ஒருவர் பெண்களை தாக்கியுள்ளார். இதனால் வசந்த மண்டபத்திற்கு முன்னால் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது.
தாக்குதலை நடாத்திய நபரே பாதிக்கப்பட்ட பெண்களும் அங்கிருந்தரும் பலரும் கடிந்துள்ளார்கள். புதிதாக சிகப்புச் சால்வை கட்டிக்கொண்டு நல்லூரி சுற்றித் திரிபவர்கள் சிலர் அராஜகமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் ஒலிவாங்கியா தாக்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த பிரச்சினையை ஆலய நிர்வாகம் தீர்க்க வேண்டும் எனவும் தீர்க்க தவறும் பட்சத்தில் பக்தர்களுக்கு இடையே வீண் முரண்பாடுகள் ஏற்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எப்போதோ நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு தான் பொது வேட்பாளர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறுவது ஆரோக்கியமற்ற செயல் என பிரதி அமைச்சர் அப்துல்லா மக்ரூப் தெரிவித்துள்ளார். 12 கட்சிகள் சேர்ந்த எதிரணியினரால் முதலாவது கூட்டத்தொடர் முன்னாள் அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் இல்லத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் பங்கேற்கவில்லை எனவும், இரண்டாம் கட்ட சந்திப்பில் சிறுபான்மை கட்சித் தலைவரான ரிசாட் பதியுதீன் மற்றும் மனோ கணேசன் ஆகியோர் கலந்து கொண்ட போதிலும் ரவுப் ஹக்கீம் கலந்து கொள்ளவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. பீரிஸின் வீட்டில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பெரும் முரண்பாட்டை ஏற்படுத்தியிருப்பது சம்பிக்க ரணவக்க மற்றும் மனோ கணேசனின் கருத்துக்கள் மூலமாக தெரியவருகிறது. அதே நேரத்தில் தான் பொது வேட்பாளர் எனவும் ஜனாதிபதி தேர்தலில் பங்கு கொள்வேன் எனவும் சஜித் பிரேமதாச கூறியிருந்தார். மேற்கூறிய எந்தவொரு விடயமும் நாட்டிற்கு ஆரோக்கியமான விடயமென தெரியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறை சேவை ஆணையகம் ஒழுக்கக்கேடு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நீதிபதிகள் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் உட்பட 10 நீதித்துறை அதிகாரிகள் சேவையை இடைநிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆணையாளர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முறைகேடு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஹம்பகா நீதித்துறை பிராந்தியத்தில் உள்ள மற்றுமொரு மாவட்ட நீதிபதியின் சேவைகளை இடைநிறுத்த நீதித்துறை ஆணையகம் நடவடிக்கை எடுத்ததன் மூலம் இடைநீக்கம் செய்யப்பட்ட நீதித்துறை அதிகாரிகளின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் திறமையற்ற செயல்திறன் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையை தொடர்ந்து கம்பஹா பகுதியிலுள்ள சிவில் மேல்முறையீட்டு நீதிபதியை ஓய்வு பெற உத்தரவு நீதித்துறை சேவை ஆணையகம் அவருடைய ஓய்வூதிய ஆவணங்களை ஏற்கனவே அவருக்கு அனுப்பியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்திலுள்ள போர் நிலவியதனால் அங்கு அரசியல் தலைவர்களால் பாதாள உலக குழுக்களை உருவாக்க முடியாமல் போனதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தென் மாகாணத்திலுள்ள பாதாள உலக குழுக்கள் ராஜபக்ஷக்கள், விக்ரமசிங்க மற்றும் பிரேமதாச ஆகியோரின் ஒருங்கிணைப்புடன் நடத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்த பாதாள உலக குழுக்களுக்கிடையே மோதல்கள் இருந்த போதிலும் அவை பெரிதாக அதிகரிக்கவில்லை எனவும் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். குழுக்களை கட்டுப்படுத்த கோட்பாதர் இருப்பது இதற்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் பாதாள உலக குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்ட போது அந்த அரசியல் தலைவர்களும் அல்லது அவர்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் தலையிட்டு பிரச்சினையை தீர்த்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பாதாள உலக குழுக்களுடன் இடையே பிரதேசம் பிரிக்கப்பட்டதனால் கும்பல்களுக்கிடையிலான மோதல்கள் குறைந்துவிட்டன எனவும் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் பணிப்பெண்களாக கடமை புரிவோரின் ஊடாக கடந்த 7 மாத காலத்தில் 4.43 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு வருமானமாக கிடைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரசாங்கம் கடந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் எதிர்பார்த்த அரசாங்கத்தின் மொத்த வரி வருமானத்தை விட அதிகமான தொகையை மத்திய கிழக்கு நாடுகளின் பணிப்பெண்களாக வேலை புரிவோர் உழைத்து கொடுத்திருப்பதாகவும், கடந்த 7 மாதங்களில் இலங்கையில் நேரடி முதலீடாக வெறும் 507 மில்லியன் அமெரிக்க டாலர் மட்டுமே கிடைக்கப்பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 7 மாத கால பகுதியில் சுற்றுலாத்துறை மூலம் 2.23 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு கிடைக்கப் பெற்றிருந்தாலும் அதில் கணிசமான அளவு பிரச்சாரம் மற்றும் ஏனைய செயற்பாடுகள் மீண்டும் வெளிப்பாய்ச்சப்பட்டுள்ளது. அவ்வாறான நிலையில் மத்திய கிழக்கு பணியாளர்களே அண்மையில் அதிகூடிய டாலர் வருமானத்தை இலங்கைக்கு ஈட்டிக் கொடுத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் சொத்து குவிக்கப்பட்டமை தொடர்பிலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர்கள் சிலரிடம் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளது. முன்னாள் அமைச்சர்களான சாகல ரத்நாயக்க, மனுஷ நாணயக்கார மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோரிடம் இவ்வாறு விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன. சட்டவிரோதமான முறையில் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் குவிக்கப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இந்த முன்னாள் அமைச்சர்கள் மூலம் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளது எனவும், கடந்த அரசாங்க ஆட்சியின் போது சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்துள்ளதாகவும் முன்னாள் பாதுகாப்பு துறைசார் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட 26 பேருக்கு ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஏற்கனவே சில முன்னாள் அமைச்சர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது. சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கான வருமானம் கிடைக்கப்பெற
வழிமுறைகளை வெளிப்படுத்த தவறும் அனைத்து சொத்துக்களையும் அரச உடைமையாக்கப்படும் எனவும் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்து குவிப்பு விசாரணையின் பிரிவு இந்த விசாரணையை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.